முருகனோட தாய் தந்தை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பு இருக்கான்னு பார்ப்போம். கலித்தொகை 83வது பாடலில் ஆலமர் செல்வன் அணிசால் மகன் என்ற வார்த்தை வருது. சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் குன்றக்குறவையில் ஆலமர் செல்வன் புதல்வன் என்று சொல்லியிருக்கு. மணிமேகலையில் மலர்வனம் புக்க காதையில் ஆலமர் செல்வன் மகன் என்ற வார்த்தை வருது. முருகனை ஆலமர் செல்வன் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலமர் செல்வன் என்ற வார்த்தை சிவனை குறிக்குது. இருந்தாலும் இந்த குறிப்புகளை வச்சு முருகனோட அப்பா பேர் சிவன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு தமிழர்கள் அனைவரும் தமிழ் தாயின் மைந்தர்கள்னு சொல்கிற மாதிரி முருகனை கடவுளின் குழந்தைங்கிற அர்த்தத்தில் கூட ஆலமர் செல்வன் மகன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் சங்க இலக்கியங்களில் கிடைக்கிற சான்றுகளை வச்சு முருகனோட தந்தை சிவன் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல. இது மேலும் ஆய்வு செஞ்சு முடிவு செய்ய வேண்டிய தகவல். முருகனோட தாய் யாருன்னு திருமுருகாற்றுப்படையில் குறிப்பு இருக்குது. திருமுருகாற்றுப்படையில் முருகனை மலைமகள் மகனே, கொற்றவை சிறுவ, பழையோல் குளவி அப்படின்னு 3 வார்த்தைகளில் குறிப்பிடுறாங்க. இதுலேயும் கடவுளின் குழந்தை என்ற அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் முருகனோட தாயார் பெயரும் சங்க இலக்கியங்களில் தெளிவாக இல்லைன்னு தான் சொல்லணும். சங்க இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகள் வச்சு ஒரு முடிவுக்கு வரணும்னா முருகனோட தந்தை சிவன், தாயார் கொற்றவைன்னு சொல்லணும்.